ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. பட் அதை தாண்டி எக்ஸைட் பண்ற இன்னொரு விஷயமான ஐபிஎல் ஆக்ஷன் 2025 இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ரீடென்ஷன் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் அன்அஃபிஷியலா போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, 3 ரீடென்ஷன் பிளஸ் ஒரு ஆர்டிஎம், டோட்டலாவே ஒரு 4 ரீடென்ஷன் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆர்டிஎம் பத்தி நம்ம இதுல பேச போறது இல்ல, 3 ரீடென்ஷன் பத்தி தான் பேச போறோம். 10 டீமுமே எந்தெந்த பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸா நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டீமை பத்தி பேச போறோம். அதாவது ஆர்சிபி, சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ். டாப் 3 குவாலிட்டி அண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு டீம் தான் இந்த 3 டீமும். சோ இந்த 3 டீமும் யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைன் பண்ணுவாங்க, யார் அந்த 3 பேர் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்சிபில இருந்தே போலாம். ஆர்சிபில ஃபர்ஸ்ட் நேம் வந்து விராட் கோலி தாங்க. ஆர்சிபின்னு எழுதுறதுக்கு முன்னாடியே விராட் கோலின்னு எழுதிடணும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. விராட் கோலியை கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைன் பண்ணுவாங்க. விராட் கோலி அவ்வளவு வருஷமா விளையாண்டுட்டு இருக்காரு, வருஷம் அவரோட திறமையை காட்டிக்கிட்டு இருக்காரு. வருஷம் அவர் ப்ரூவ் பண்ணாத விஷயங்களே கிடையாது. இன்னும் அந்த கப்பை தொட்டு பார்க்கலையே தவிர அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அந்த டீமுக்காக. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடென்ஷனா எப்பவுமே இருப்பாரு, இன்னும் பல வருடங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜத் பட்டிதார். டெஃபினெட்லி ரஜத் பட்டிதாரை ரீடைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு டேலண்டை நீங்க விட்டு எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ரஜத் பட்டிதாரை வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி எடுப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நெக்ஸ்ட் மேபி கேப்டனா கூட அவரை க்ரூம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. விராட் கோலி இருக்கிறப்பயே அவரை நெக்ஸ்ட் கேப்டனா க்ரூம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். மேபி அடுத்த ஐபிஎல் இருந்து ரஜத் பட்டிதாரை ஒரு கேப்டனா கூட எதிர்பார்க்கலாம். டொமஸ்டிக் கிரிக்கெட்டா இருக்கட்டும், இந்தியன் டீமா இருக்கட்டும், இல்ல ஐபிஎல் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தர் தான் ரஜத் பட்டிதார். ஒரு எக்ஸைட்டிங் யங்ஸ்டர் ஃப்ரம் ஆர்சிபி. டெஃபினெட்லி இந்தியன் டீமே நிறைய ரூல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஒரு ஃபாரின் ஆப்ஷன் அப்படின்னு போறப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் ரீடைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் கண்டிப்பா ஒரு நல்ல யங்குங்கிற நல்ல ஒரு டேலண்ட்டுங்க. அவரை பத்தி நான் என்ன சொல்லணும், அவருக்கு ஒத்த கால் இல்லைன்னா கூட கிரிக்கெட் விளையாடுவார். அவரு ஆஸ்திரேலியாவை எங்கேயோ கொண்டு போய் ஜெயிக்க வைப்பாரு. ஒரு வருஷம் அவர் ஃபார்ம்ல இல்ல, மற்றபடி வந்து அவர் ஆர்சிபிக்குள்ள வந்ததுல இருந்து நல்லா ஆடிட்டு தான் இருக்காரு. அவருக்கு ஆர்சிபி தான் செட் ஆகுங்கிறத அவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. ஸோ மேக்ஸ்வெல் வந்து ரீடைன் பண்ணுவாங்க. நிறைய பேர் ப்ரோ அப்ப அந்த வில் ஜாக்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. வில் ஜாக்ஸ் மேபி ஆர்டிஎம்ல எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபேபை விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஃபேபோட இது முடிஞ்சிருச்சு ஆர்சிபில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 பேர் தான், அதாவது விராட் கோலி, ரஜத் பட்டிதார், மேக்ஸ்வெல், இவங்க 3 பேர் தான் ரீடென்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா மும்பை இந்தியன்ஸ் சைடு வருவோம். மும்பை இந்தியன்ஸ் ஒரு கோளாறான சைடுங்க. வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. குறிப்பா நீங்க ஒரு இந்தியன் டீம் அனுப்புறீங்க அப்படின்னா அதுல டாப் 5ல விளையாடுற 5 பேர் அங்க இருக்காங்கிற மாதிரி ஒரு டீமா அவங்க இருக்காங்க. ஒரு சைடு ரோஹித் சர்மாவா, ஒரு சைடு இஷான் கிஷனா, ஒரு சைடு சூரியகுமார் யாதவா, ஒரு சைடு ஜஸ்பிரீத் பும்ராவா, 10க்கு ஹர்திக் பாண்டியாவா, இது மட்டும் இல்லாம டிம் டேவிட்டா. என்னங்க டீம் அது! திலக் வர்மா வேற அங்கதான் இருக்காரு. ஒரு மாதிரி இந்த டீம்ல இருந்து எப்படி 3 பேரை ரீடைன் பண்ணுவீங்க அப்படின்னு என்னை கேட்டா எனக்கு நோ ஐடியா சீரியஸ்லி. பட் ஆனா ஸ்டில் அவங்க ரீடைன் பண்ணி தான் ஆகணும். அது யார் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லி ஹர்திக் பாண்டியா, அவர் தான் கேப்டன், அவரை தான் தொடர்ந்து கேப்டன்சி பண்ண போறாரு. அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைன் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவை ஒருத்தன் எப்படி ரிலீஸ் பண்ணுவான் சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவுக்கு மேல எழுத போற பேரே ஜஸ்பிரீத் பும்ராவா தான் இருக்கும். ஏன்னா பும்ரா சிங்கிள் ஹேண்டடா கேம் எடுத்துட்டு போறாருங்க. ஒரு ஐபிஎல் ஒரு பவுலர்ஸுக்கான ஐபிஎல்லா இல்ல, ஒஸ்டான பவுலர்ஸுக்கான ஐபிஎல்லா இருக்கிறப்போ அவர் மட்டும் தனியா வந்து பாத்தீங்கன்னா 5.8 எக்கனாமில பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இந்தியா ப்ரொடியூஸ் பண்ண ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லயே ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாப் 2க்குள்ளேயே அவர் இருப்பாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி ஓகேவா, ஒரு ஜகீர் கானுக்கு அப்புறம் ஒரு பும்ரா அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர், அவரெல்லாம் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. அவரை ரீடைன் பண்ணிடுவாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுக்கு அடுத்தபடியா அந்த 3வது ஆப்ஷன்ல தான் அவ்வளோ பேர் கொட்டி இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ், அவரை ரீடைன் பண்ணிடுவாங்க. வேர்ல்டோட பெஸ்ட் T20 பேட்டர். அவர் எப்படி விடுவாங்க சொல்லுங்க? அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரீடைன் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களோட ரீடைன்ஷன் லிஸ்ட்ல இருக்கிற 3 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஒரு ஆர்டிஎம் இருக்கு, அந்த ஆர்டிஎம் வச்சு மேபி ஒரு ரோஹித் சர்மாவை எடுக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷனை எடுக்கலாம், இல்ல ஒரு திலக் வர்மாவை எடுக்கலாம், இல்ல ஒரு டிம் டேவிட்டை எடுக்கலாம், இல்ல ஒரு ஜெரால்டு காட்சேவை ட்ரை பண்ணலாம், நேகல் வதேராவை ட்ரை பண்ணலாம், ஆகாஷ் மத்வாலை ட்ரை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஒன்ஸ் ரோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ள எல்லாம் இருக்க மாட்டாரு. எண்ட் ஆஃப் ஆன் ஏரா தான். வேற டீமுக்கும் அவர் போயெல்லாம் ஆட மாட்டாரு. நான் டேம் ஷோரா அந்த ஒரு விஷயத்துல இருக்கேன். அவர் வேற டீம்ல நம்ம பார்க்கவே முடியாது. ஓகே, சோ இந்த 3 ரீடென்ஷன் ஃபார் மும்பை
Mumbai Indians. Coming to the CSK, சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட்டுங்க. ஃபர்ஸ்ட்லி வந்து தோனி ரீடைன் ஆவாராங்கிறதே ஒரு, ஏன்னா அவரோட கடைசி ஐபிஎல் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் எதுவுமே அறிவிக்கல. மனுஷன் ஃபிட்டா இருக்காரு, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கூட விளையாடலாம். பட் அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் தெரியும். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தோனி பேரை சேர்க்காம அவர் வந்தாரு அப்படின்னா ரீடைன் இல்ல, அவர் வருவாராங்கிறதே டவுட்டா இருக்கு. ஸோ மேபி வரலாம், வராம இருக்கலாம். அதனால அவரை நம்ம சேர்க்க வேண்டாம். தோனி இல்லாம ஒரு ரீடென்ஷன், 3 ரீடென்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஐக்வாட் கேப்டன், அவர் டெஃபினெட்லி ரீடைன் பண்ணப்படுவார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்காரு. எஸ், பேட்டராகவும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்தியன் டீமோட ஃபியூச்சர் கேப்டன்ங்கிற மாதிரிலாம் ஸ்பெகுலேட் பண்றாங்க பெரிய பெரிய ஆட்கள். ஸோ அதனால அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ரீடைன் பண்ணப்படுவார். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா ஒரு இல்லாம எப்படிங்க, ஒரு ஐபிஎல் வாங்கி கொடுத்திருக்காரு அண்ட் ரொம்ப வருஷமா இருக்காரு. கேப்டனாவும் ட்ரை பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. பட் ஒரு பிளேயரா ரவீந்திர ஜடேஜா பேட்டராகவும் பவுலராகவும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டரா அது நம்ம சொல்லவே தேவையில்லை. எப்படி ஒரு ஐகானிக் பிளேயரை தோனியோ அது மாதிரி இன்னொரு ஐகானிக் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜட்டு. ஸோ ரவீந்திர ஜட்டு டெஃபினெட்லி வந்து ரீடைன் பண்ணப்படுவார். மூணாவது ரீடென்ஷன் அப்படின்னு போறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பதிரானா இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சின்ன பையன், ரொம்ப வருஷத்துக்கு விளையாடலாம். ஸோ பதிரானாவை ரீடைன் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு சிஎஸ்கே. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பதிரானாவோட ரீடென்ஷன் நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ 3 ரீடென்ஷன் அப்படின்னு இருந்தா டெஃபினெட்லி ருத்ராஜ் ஐக்வாட், ரவீந்திர ஜட்டு, அதுக்கப்புறம் பதிரானா, இவங்க 3 பேர் தான் ரீடைன். ஆர்டிஎம் அப்படின்னு வரப்போ மேபி ஒரு டெவான் கான்வேயை ட்ரை பண்ணலாம். பட் தெரியல, அதுலயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே ஃபார் ஆர்டிஎம்னு நான் யோசிக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன அப்படின்ட்டு. அதே இன்கேஸ் வந்து தோனி வர்றாரு அப்படின்னா சிம்பிள், தோனி ருத்ராஜ் ஜட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடென்ஷன், பதிரானா ஃபார் ஆர்டிஎம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிளா வச்சுக்க வேண்டியதா. சரி, ஓகே, உங்களோட கருத்து இந்த 3 டீமோட ரீடென்ஷன் 3 பேரு, ஒரு ஆர்டிஎம் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன ப்ரோ, இந்த 3 டீமுக்கு மட்டும் தான் நீங்க வீடியோ போடுறீங்களா அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி இது எபிசோட் நம்பர் 1 தான். டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு எபிசோடா சேர்த்து மொத்தமா 10 டீமே முடிச்சிடலாம். அதுக்கப்புறமும் நம்ம ஐபிஎல் வீடியோஸ் போட போறோம். சைமல்டேனியஸா வேர்ல்டு கப் வீடியோஸும் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.